Hi friends, welcome to Hindu Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். டோக்லாம் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்துச்சு. டோக்லாம் எங்கே இருக்குன்னா சைனா கூட பார்டர் பண்ணுற மாதிரி இஷ்யூஸ், அதாவது இந்தியா, பூட்டான், சைனா இந்த ட்ரை ஜங்ஷன் பார்டர் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, சிக்கிமில். தென் வந்து இந்தியா சைனா ரிலவெண்ட்டான பார்டர் இஷ்யூஸ் அடிக்கடி வருமா, ஸோ ஜென்ரலாக பார்த்துக்கலாம். அவங்க வெஸ்டர்ன் சைட் லடாக் ரேஞ்சில் வந்து இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. லீஸ்ட் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் எங்கன்னா இமாச்சல் உத்தரகாண்ட் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்குது. அகைன் அருணாச்சல் பிரதேசம் வந்து என்டையராக வந்து சைனா வந்து கிளைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆகாஷ் சென் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் ஆல்ரெடி சொன்னால அருணாச்சல் பிரதேசம் வந்து என்டையராக சைனா வந்து கேட்டு தான் இருக்காங்க. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அவங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெட்லேண்ட்ஸ் ஆஸ் ஏ நேஷனல் பப்ளிக் குட், அதுக்குள்ள ஒன்றா வந்திருக்கு. இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் GS1, GS2 என்வரான்மெண்ட், GS3 பயோடைவர்சிட்டியோட லிங்க் பண்ணால் டிஎன்பிஎஸ்சிலும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். தென் மெயின்ஸில் வந்து பேப்பர் 1 ஜியோகிரஃபி, பேப்பர் 2 என்வரான்மெண்ட், பேப்பர் 3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வெட்லேண்ட் ஆஸ் ஏ நேஷனல் பப்ளிக் குட். வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டே 2026 February 2ல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதனுடைய தீம் என்னென்னா வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ஓகேங்களா, வெட்லேண்ட் வந்து என்னென்னா ஈக்காலஜி, எக்கனாமிக், கல்ச்சரல் சிஸ்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெட்லேண்ட் வந்து என்னென்னா வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் பியூரிஃபிகேஷன் பண்ணுது, ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், பயோடைவர்சிட்டி ஹாபிடேட், அதாவது வெட்லேண்டில் வந்து பறவைகள், விலங்குகள் அதை டிபெண்ட் பண்ணி நிறைய உயிரினங்கள் வந்து இருக்கிறதுனால ஒரு டைவர்சிட்டி ரிச்சான இடமா இருக்குது. லைவ்லிஹுட், ஃபிஷிங், ஃபார்மிங், இரிகேஷன், இது மாதிரி எல்லாத்துக்கும் சோர்ஸாகவும் இருக்குது. ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், அதாவது டேங்க்ஸ், குளம், வெல்ஸ், கேனிஸ், பேடி, இரிகேஷன் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே வந்து வெட்லேண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வெட்லேண்ட் வந்து ஆனால் மோஸ்ட் த்ரெட்டன்ட் ஈகோ சிஸ்டமாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து 40% நேச்சுரல் வெட்லேண்ட்ஸ் வந்து நாம் வந்து லாஸ் பண்ணிட்டோம். இந்தியா வந்து 40% வெட்லேண்ட் வந்து லாஸ் ஆச்சு பார்த்தோம்ல, அது வந்து என்னென்ன த்ரெட்ஸ், அதனால் எப்படி லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு, என்க்ரோச்மெண்ட் அண்ட் லேண்ட் கன்வர்சேஷன் ஃபார், அந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறாங்க, அதனால் வந்து வெட்லேண்ட் வந்து த்ரெட்டன் ஆகுது. நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய டேம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா, சேண்ட் மைனிங் வந்து இல்லீகலாகவும் நடக்குது, அது வந்து அதிகமாக பண்ணுது. தென் கிரவுண்ட் வாட்டர் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன், நம்ம ஏழேஜ் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 600 ஃபீட்டில் வந்து போர் போட்டால் வந்து தண்ணி வந்திருக்கும். இப்போ வந்து 1000 ஃபீட்டை வந்து ஓவர்டேக் பண்ணால் கூட தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. அதனால் கிரவுண்ட் வாட்டர் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுனாலும் இந்த வெட்லேண்ட் வந்து டேமேஜ் ஆகுது. பொல்யூஷன், யூட்ராஃபிகேஷன் ஃப்ரம், யூட்ராஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லை, நியூட்ரிஷன் வந்து ரிச் ஆகும், அதனால் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து இருக்கும்ல ஆல்கே, அது மாதிரி வந்து டோட்டலாக வந்து கவர் ஆயிரும். ஒரு சில நம்ம நீர்நிலையெல்லாம் பார்த்தா வச்சுங்களேன் ஃபுல்லாக பச்சையாக கவர் ஆயிரும்ல, அதனால் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து வாட்டர் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்காது, அதனால் வந்து அதில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா அன்ட்ரீட்டட் சிவேஜ், இண்டஸ்ட்ரி எஃப்ளூயன்ட், அக்ரிகல்ச்சர் ரன்னும், இதெல்லாம் போகிறதுனால நியூட்ரிஷன் அதிகமாகறதுனால அந்த ஆல்கே குரோத் அது மாதிரி இது பண்ணி அந்த வாட்டர் கவர் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம், அதனால் அதில் இருக்கிற பயோடைவர்சிட்டி மொத்தமாகவே லாஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். கோஸ்டல் வெட்லேண்ட்ஸ் வந்து என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. சீ லெவல் ரைஸ், அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா, அதனால் வந்து ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு சீ லெவல் ரைஸ் அது மாதிரி ஆகும். அடிக்கடி வந்து சைக்ளோன்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சினால பாதிப்பாகிறது. அர்பன் ப்ரெஷர், அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து கடலோரத்தில் வந்து நிறைய கடை அது மாதிரி இது பண்ணுவாங்களே, அதனால் வெட்லேண்ட் வந்து ஈகோ சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் வந்து வீக் கெப்பாசிட்டி, அதாவது நிர்வாக குறைபாடுகள், அது என்னன்னா அவங்களுக்கு ஃபண்ட் வந்து கம்மியாக இருக்குது வெட்லேண்ட் வந்து பாதுகாக்கிறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலஜி, ஜிஎஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், இதுக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷனும் இல்லாமல் ஒரு கேப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு எடிட்டோரில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் வெட்லேண்ட் ரிலவெண்ட்டான பாலிசி ஃப்ரேம்வொர்க் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெட்லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன், ப்ரொடெக்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க. தென் வந்து ரெண்டாவது வந்து என்பிசிஏ கைட்லைன்ஸ், அதுலேயும் வந்து பிளானிங், மானிட்டரிங், அவுட்கம் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன்று வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், அதில் வந்து கோஸ்டலில் இருக்கிற வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ராம்சர் சைட்ஸ், இதில் வந்து குளோபல் ரெகனைசேஷன் சைட், அப்புறம் வந்து கன்சர்வேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும். இந்தியாவில் வந்து 98 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் கூட அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக எஸ்டர்டே தான் வந்து 2 ராம்சார் சைட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நம்ம வந்து அனலைஸ் பார்த்தோம். அது உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னென்னு வந்து ரீசெண்டாக 2 ராம்சார் சைட்ஸ் சொல்லியிருக்காங்களே, அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து என்னென்னா வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம். ப்ராஜெக்ட் பேஸ்டு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராம் பேஸ்டு வந்து மாற்றணும்.
பியூட்டிஃபிகேஷன் வெட்லேண்ட் வந்து பியூட்டிஃபிகேஷன் அந்த கோஸ்டல் ஏரியா பியூட்டிஃபிகேஷன் இல்லாமல் ஈக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த அதில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அதனோட ஈகோசிஸ்டம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் வந்து மேக் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் சிலோஸ் அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் லிங்க் பண்ணாமல் இருக்காங்களே கோஸ்டல் ஏரியாவும் சரி பயாலஜிக்கல் என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து கவர்னன்ஸில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் மூலோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வே ஃபார்வர்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெட்லேண்டோட பவுண்டரி நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து பப்ளிக் ரிவென்ஸ் மேப்ஸும் கரெக்டாக இருக்கணும். அதாவது வந்து ஏதாவது ஒரு வெட்லேண்ட் இருக்குன்னா கரெக்டாக பவுண்டரி பண்ணணும். ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் அதை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. தென் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து வெட்லேண்ட் என்றதுக்கு முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து யூட்ராஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேட்ச்மெண்ட் அண்ட் ஹைட்ராலஜிக்கல் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். வெட்லேண்ட்ஸை வந்து நேச்சுரல் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஃப்ளட் கண்ட்ரோலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெட்லேண்ட் அதாவது வந்து மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதில் வந்து ஃப்ளட்டோ இல்லாட்டி சைக்ளோனோ அது மாதிரி வந்தால் கோஸ்டல் ஏரியாஸ் வந்து இம்பேக்ட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ வந்து அந்த ஏரியா அந்த வெட்லேண்டை நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணாவே ஃப்ளட் கண்ட்ரோலும் சரி சைக்ளோனும் சரி அது மாதிரி வந்து நிறைய நேச்சுரல் பேரியர் ப்ரிவென்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி வந்து பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதாவது ஹைட்ராலஜி ரீஸ்டோரேஷன் ஜிஏஎஸ் லா அதில் வந்து ட்ரைனிங் வந்து பண்ணணும். சயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி நாலேஜ் வந்து டுகெதராக இருக்கும். இப்போ வந்து சயின்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணலாம். இயர்லி வார்னிங் வரும்ல அது மட்டும் இல்லாமல் லோக்கல் கம்யூனிட்டியும் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதையும் வந்து மேட்ச் பண்ணி வெட்லேண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் சேட்டலைட் மானிட்டரிங் வந்து எதுக்குன்னா ஏதாவது என்க்ரோச்மெண்ட்டோ இல்லை வந்து ஏதாவது சேண்ட் மைனிங் அது மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறதுக்கு சேட்டலைட் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக எண்டில் வந்து என்னென்னா சயின்ஸ் பாலிசி பீப்புள் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு வந்து குளோபல் வார்மிங் இல்லாட்டி காலநிலை மாற்றம் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு ஒரு அசட்டாக வந்து வெட்லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு கன்க்ளூட் பண்ணாங்க. இந்த டாப்பிக்கில் நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் வெட்லேண்ட் ஆர் லைக் லொகேஷன் ஒக்கோரா வெட்லேண்ட் பஞ்சாப், ரேணுகா வெட்லேண்ட் இமாச்சல், ருத்ரசாகர் திரிபுரா, சஸ்தம் கோட்டா தமிழ்நாடு. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஒன்லி 2 பேர்ஸ். ஏன்னா பேர் ஒன்று வந்து தப்பு. ஏன்னா ஒக்கோரா வெட்லேண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ரேணுகா வந்து இமாச்சல் பிரதேஷ் கரெக்ட். தென் வந்து மெல்கார் வந்து திரிபுரா அதுவும் கரெக்ட் ருத்ரசாகர் லேக். லாஸ்ட் ஒன் சஸ்தம் கோட்டா வந்து கேரளா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. செகண்ட் ஆர்டிக்கிள் பெண்ணையார் ரிவர் டிஸ்பியூட் ரிலவெண்ட்டாக வந்துச்சு. இது தமிழ்நாடு இன்க்ளூட் பண்ணதால இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம டிஎன்பிஎஸ்சி சரி இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்னால யூபிஎஸ்சியும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். யூபிஎஸ்சியில் வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் வந்து GS2 பெடலிஸும் GS3 வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் லிங்க் பண்ணலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் இந்தியன் பாலிட்டி ஜியாகிரபி மெயின்ஸில் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பெண்ணையார் ரிவர் வந்து வாட்டர் டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல்கிட்ட இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபுனலில் கான்ஸ்டிடியூட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்ணையார் ரிவர் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து டிஸ்பியூட் இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவுக்கு தான் இருக்குது. இது வந்து எது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் செக்ஷன் 5 இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அது மூலமாக இந்த ட்ரைபுனலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் 1 மந்த்துக்குள்ளே வந்து ட்ரைபுனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடகா வந்து டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால ரிவர் ஃப்ளோ வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம் தமிழ்நாட்டுக்கு வரது வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்ஸ்டேட் ரிவர் வந்து ஒரு நேஷ்னல் அசட்டை தவிர ஒரு ஸ்டேட்டுக்கான வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரோல் வந்து பண்ணவே முடியாது. ரிவர்னா ஒரு நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து சொந்தம் தான். அதுவும் இன்டர்ஸ்டேட் ரிவர் பாயுதுன்னா அது கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1892 வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் வேலிட் அண்ட் பைண்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா அன்டில் ட்ரைபுனல் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து கர்நாடக கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் கண்டினியூ பண்ணக்கூடாது அது மாதிரி ரெக்கமெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லீகல் மெக்கானிசம் மூலமாக அலோவ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது அது மாதிரி எடுத்துக்கலாம். பிகைண்ட் த நியூஸ் பெண்ணையார் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து மேஜர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் இன்டர்ஸ்டேட் ரிவர். இது வந்து என்னன்னா கர்நாடகா தமிழ்நாடோட ஃப்ளோ ஆகுது. அதர் நேம்ஸ் என்னன்னா தென்பெண்ணை பொன்னையார்னு தமிழ்நாட்டில் சொல்லுவோம். அதே கர்நாடகாவில் வந்து தக்ஷிணா பின்னாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர் எங்கே ஆச்சுனாங்க நந்தி ஹில்ஸ் கர்நாடகாவில் பண்ணுது. இது வந்து கர்நாடகாவில் ஒரு 80 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகிட்டு தமிழ்நாட்டில் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். இது வந்து கூடலூரில் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ஜாயின் ஆகுது.
இதனோட லென்த் வந்து 497 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. தமிழ்நாட்டில் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்லலாம் இதை. இது வந்து எதுக்கு பிட்வீன் இருக்குன்னா, நார்த்தில் பெண்ணார், சவுத்தில் வந்து காவேரி, அந்த பேசினுக்கு சென்ட்ரலில் இது இருக்குது. இதனோட பேசின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஈஸ்டர்ன் கால்ஸ் வந்து பவுண்டட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜவ்வாது, சேவேரி, கல்வராயன், நாகேரி அந்த ஹில்ஸ் எல்லாம் பவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர்ஸ்டேட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பேசின் இன் ரீஜன் சொல்லலாம். இது வந்து சடனாக வந்து ஒரு சில டைம் வந்து ஃப்ளட் வந்து ஹெவி ரெயின் அந்த டைமில் வந்து காஸ் பண்ணுறதும் பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரைபியூட்டரிஸ் எடுத்துக்கிட்டால் மேஜர் ட்ரைபியூட்டரிஸ் என்னென்னா சின்னார், மார்க்கண்டா, பன்ஹியார், பாம்பன் சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்டாக வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக இந்த டேம் வந்து ரிவர் யூஸ் பண்ணுறோம். எங்கே ரிசர்வாயர் அதாவது டேம் இருக்குன்னா, கிருஷ்ணகிரி ரிவர் டேம், இந்த சாத்தனூர் டேம், இந்த 2 டேமுக்கு வந்து முக்கியமாக வந்து பெண்ணையார் ரிவர் தான் வந்து சோர்ஸாக இருக்குது. இந்த டாபிக்ல நோட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் ஆர்டிகல் எம்பவர்ஸ் தி பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் ஆன் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்? அது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி 262. அதாவது 262 அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்பியூட் ஆச்சுன்னா ஆருக்கு வந்து என்னன்னா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ட்ரைபுனல் சிஸ்டம் இன் ரிசால்விங் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூஷன் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஆர்டிகல், ரைஸ் இன் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிவ்ஸ் நோ ரிலீஃப் டு இந்தியா. அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, சதர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சமாக கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி வந்திருக்காங்க. ஸோ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சரி, 2 எக்ஸாமிலும் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் வாங்க. யூபிஎஸ்சியில் GS1 பேப்பரில் வந்து லிங்க் பண்ணலாம். GS2 மெயின்ஸில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன், GS3 பப்ளிக் ஃபினான்ஸ் ஃபிசிக்கல் பாலிசி அது மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சிலும் பிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸில் பேப்பர் 2 பேப்பர் 3யோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபினான்ஸ் கமிஷன் டிவாலுவேஷன், சதர்ன் ஸ்டேட் இஷ்யூஸ். சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரீசெண்டாக தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தமிழ்நாடுக்கு ஸ்மால் மார்ஜின் தான் கெயின் ஆச்சுன்றாங்க. தமிழ்நாடு ஷேர் பார்க்கலாமா? ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் கமிஷன் 4.0679 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஜஸ்ட் 4.09, அதாவது 0.4% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா வந்து 23.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து கேரளா வந்து ஃப்ளட் இஷ்யூ அது மாதிரிலாம் பேச சொன்னாங்களே, மேபி அதனால் இருக்கலாம். கர்நாடகா வந்து 30.27, ஆந்திர பிரதேஷ் 4.20, தெலுங்கானா 3.437 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு ஜஸ்ட் 0.44% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ஸ்டேட் கம்பேர் பண்ணுறப்போ யாருக்கு லோ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். இதனால் என்னென்ன ரீசன்னா, பெர் கேபிட்டல் CSDP வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. criteria for ஏரியா, டெமோகிராஃபிக் பர்பஸ், இன்கம் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷன் வெயிட் இன்க்ரீஸ்டு 15 to 17%. தென் இன்க்ளூஷன் ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இது வந்து ரிடியூஸ், தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப வந்து அட்வான்டேஜ் வந்து ரிடியூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆல்சோ இன்க்ரீஸ் ஃபார் சதர்ன் பார்ட்டி டியூ டு ரிடக்ஷன் இன் தி ஷேர் ஆஃப் சம் நார்த்தன் ஸ்டேட்ஸ். சப்சிடி அண்ட் பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது முதலீடு மற்றும் உதவித்தொகை அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிட்டா தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் அப்சல்யூட் சப்சிடி வந்து தராங்க சதர்ன் ஸ்டேட்டில், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கமிஷன் வந்து என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா, சப்சிடி லெவல் பர்சன்டேஜ் அஸ் CSDP ஐ இன் சம் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஐடி எனேபிள்டு பெனிஃபிஷரி டார்கெட் அண்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து லீக்கேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீ டேக்அவே ஓவராலாக நம்ம எடுத்துக்கிட்டால் சதர்ன் ஸ்டேட் வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து வெரி லோ பர்சன்ட் தான் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து, அதாவது 0.44% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக, ஸோ வந்து நியூஸில் இல்லாத மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர்டிகல் 280 அதை பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. 5 years ஒன்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கீழே தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னோட கொஸ்டின். இதனோட டெனியூர் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 1 April 2024 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. காம்போசிஷன் இதனோட சேர்மன் யாருன்னா அரவிந்த் பனகரியா. அது மட்டும் இல்லாமல் 4 அதர் மெம்பர்ஸ் ப்ளஸ் செக்ரட்டரி வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டால், நெட் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ், அதாவது வந்து டேக்ஸ் வரவங்கள கனெக்ட் பண்ணுறாங்களே கவர்மெண்ட், அது வந்து இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க். அது வந்து வெர்டிக்கல் டெவலேஷன், யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்குள்ளே கேரளா, தமிழ்நாடு இப்போ பார்த்தோம்ல அவங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அதாவது டிசாஸ்டர் ஏற்பட்டால் அதுக்கு வந்து எய்ட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா போன வருஷம் வந்து ஃப்ளட்லாம் வந்து அதிகமாக வந்து டிசாஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணாங்களே, இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்களே, அவங்களுக்கு வந்து கிராண்ட் அண்ட் எய்ட் தர்ற மாதிரி. தென் வந்து ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்ட் ஃபார் லோக்கல் ஃபண்ட் பாடிஸ்க்கு வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணலாம் அது மாதிரி ஐடியாஸ் சொல்லுவாங்க.
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸுக்கும் எது மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணலாம் அது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2023 கேட்டது டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் ecology, governance reforms, stable government, tax and physical efforts. How many of the above 15th Finance Commission recommend for income stance? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி only 3 only. என்னென்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வந்து ஃபண்ட் தராங்கன்னு பார்க்கலாமா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் போன வருஷம் என்னென்னா இன்கம் டிஸ்டன்ஸ் 45, இந்த ஃபினான்ஸ் இயர் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் 42.5 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷன் 2011 வந்து 15% இது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 17.5% ஆகும். இதனால தான் தமிழ்நாடு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு மேபி. டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து 12.5, இந்த சம் 10 வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏரியா வந்து 15 வந்து 10 வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து சேம் 10%. டேக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட் போன ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க 2.5, அதனால் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது வந்து 10%. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வந்து கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.